திருச்செந்தூர் சீரீஸில் இன்றைக்கி டே 1 எல்லோரும் ஃபேமிலியாக திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 330 கிலோமீட்டர் வரும். ஈவினிங் திருச்செந்தூர் ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு போகிறக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து போகலான்னு சொல்லிட்டு தாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் அது கரெக்டான சுச்சுவேஷன் அமையவே இல்லை. கோயிலுக்கு போகிறக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். கரெக்டாக இன்றைக்கியும் கிளம்பியாச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, நம்ம ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா நம்ம பிளான் போட்டால் மட்டும் பத்தாது, கடவுள் மனசு வச்சாதான் நம்மளால் அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் உண்மைதான் போல். மதியம் சாப்பாட்டுக்கு வந்து புளி சாதமும் தயிர் சாதமும் ஆல்ரெடி வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை போகிற வழியில் அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். தூத்துக்குடிக்கு முன்னாடிலாம் நல்ல மழைங்க. நாங்களும் திருச்செந்தூரில் இப்படி மழை பெஞ்சா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போனோம். நல்ல வேளை அங்கே திருச்செந்தூரில் மழையே பெய்யல. ஈவினிங் ஒரு 4 மணி போலேயே நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ஆனால் நாங்கள் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரூம் புக் பண்ணாமல் போனது தான். எந்த ஹோட்டல் கால் பண்ணி கேட்டாலும் ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக அந்த அன்னைக்கு பௌர்ணமியாகவும் போயிடுச்சுங்களா, அடுத்த நாள் கிருத்திகை. அதனால திருச்செந்தூர் பயங்கர கூட்டம். ரூம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னாங்க. கடைசியாக ஹோட்டல் தமிழ்நாட்டில் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங்கே ஒருக்கா போய் சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு தான் போனோம். கரெக்டாக அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கவுண்டரில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டுலான்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு 6 மணி போல் லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8:30 மணி போல் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். இடையில வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுனால லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே சாமி கும்பிட்டு இருந்திருக்கலாம். நானும் வந்து திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் இதாங்க ஃபஸ்ட் டைம் வர்றது. கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் டைரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் நேரமே சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத அடுத்து ஒரு மினி விலாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.